நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு RSS காரர். எனவே அவர் நீதிபதி பதவியில் நீடிக்க கூடாது என்று நாடாளுமன்றத்திலேயே சில எம்பிக்கள் பேசியுள்ளனர். அவர்களுக்கு பழைய விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதியாக பணியாற்றிய ரத்னவேல் பாண்டியன் 1960களில் திமுகவின் நெல்லை மாவட்ட செயலராக இருந்தவர். 1962 அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதியிலும் 71 சேரன்மா தேவியிலும் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு தோற்றவர். கேரள உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதியாக இருந்த வி.ஆர். கிருஷ்ணய்யர் 1957 முதல் 59 வரை EMS நம்பூதிரிப்பாட்டின் கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தவர். 1962 முதல் 72 வரை காங்கிரசின் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பஹருல் இஸ்லாம் 1972 கவுஹாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதியானார். 71 அந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஓய்வு பெற்ற அவர் 1980 உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்கப்பட்டார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருந்த போது திடீரென ராஜினாமா செய்த பஹருல் இஸ்லாம் 1983 மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார். இது வரலாறு. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி செலமேஸ்வர் தெலுங்கு தேசம் கட்சியை NTR உடன் சேர்ந்து ஸ்தாபித்தவர்களில் ஒருவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த வெங்கட்ரமணா தெலுங்கு தேசம் கட்சியில் நிர்வாகியாக இருந்தவர். ஒரு காங்கிரஸ்காரர் நீதிபதியாகலாம், கம்யூனிஸ்ட், திமுக, தெலுங்கு தேசம்காரர்கள் நீதிபதியாகலாம், ஆனால் RSS காரர் நீதிபதி ஆகக்கூடாதா? ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக தொடரக்கூடாது என்போர் தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ள வேண்டும்.